ஒரு நாள் ஒரு பெரிய வீட்டில் ஒரு பூனை இருந்தது. அதற்குள் ஒரு சின்ன எலி குடியேறியது. பூனை அதைப் பார்த்ததும் கோபத்தில் வெறித்து பாய்ந்தது. ஆனால் எலி வேகமாக ஓடி ஓர் ஓட்டை வழியாக தப்பித்தது. தினமும் பூனை எலியை பிடிக்க முயற்சிக்க, எலி அது வருவதற்குள் ஓடிவிடும். இப்படி பல நாட்கள் சென்றன. பூனையின் சோம்பலாகியது. அது ஒரு திட்டம் போட்டது. நான் இன்று அமைதியாக இருக்கிறேன். எலி வரும், அப்போ நான் அதை பிடிக்கலாம். பாகுபாடு என்று முடிவு செய்தது. அன்று மாலையில் எலி வெளியில் வந்தது. பூனை எதையும் செய்யவில்லை. எலி வியந்தது. இன்னிக்கு பூனை அமைதியாக இருக்கிறது. இதுதான் வாய்ப்பு. பாகுபாடு என்று நினைத்த எலி குளிக்கட்டையின் அருகே சென்றது. அங்கு தவறி விழுந்து தண்ணீரில் மூழ்கியது. அதை பார்த்த பூனை ஓடிவந்து தண்ணீரில் இருந்து எலியை வெளியே இழுத்து காப்பாற்றியது. எலி அதிர்ச்சியடைந்து, நீ என்னை காப்பாற்றிவிட்டாயே, ஏன் என்று கேட்டது. பூனை சொன்னது, நான் உன்னை பிடிக்க நினைத்தேன். ஆனால் உயிர் ஆபத்தில் இருக்கும்போது நான் ஒரு உயிரை காப்பாற்ற விரும்பினேன். அதிலிருந்து எலியும் பூனையும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். அவர்கள் சண்டை போடாமல் ஒரே வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். பாடம்: பெரியது உலகில் நன்றியுள்ள நட்பு ஒரு நாளும் எதிரிகளை கூட நண்பர்களாக்கலாம்.